எல்லோருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? இந்த பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நம் மனதில் இருக்கும் கவலைகளை மறந்து இன்று ஒரு நாள் கடவுளிடம் ஆசீர்வாதம் பெற்று சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனக்கவலைகள் 1000 இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்து விடுங்கள். குழந்தைகளுக்கு தெரியாது. அவங்களுக்கு இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து குழந்தைகளும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். பெரியவர்கள் கவலையோடு இருப்பீர்கள். சிலர் குடும்பத்தில் கஷ்டத்தில் ஏதும் செய்ய முடியாத நிலைமையில் இருப்பவர்கள் கவலையோடு இருப்பீர்கள். யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை. கடவுளிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். பிறந்த நாளை நினையுங்கள். நம் முன்னோர்களை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நாம் கொடுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்றும் நாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம் என்று நினைத்துவிட முடியாது. கஷ்டம் நஷ்டம் லாபம் எல்லாம் கலந்துதான் வாழ்க்கை. அதை மறந்து இன்று கொண்டாடும் பிறந்தநாள் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று பிறந்த குழந்தைகளுக்கு எனது நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக வாழ நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். என்றும் சீரும் சிறப்புடனும் வாழ வேண்டும். இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்று எண்ணமே இருக்கக்கூடாது. கடவுள் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே தான் இருப்பார். அதை மறந்து விடாமல் நற்பண்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அனாவசியமாக வெளியே செல்ல வேண்டாம். தாய் தகப்பனிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் நன்றாக வாழ நான் முழு மனதுடன் வாழ்த்துகிறேன். இன்று என் கணவர் இறந்த நாள். அதை மறந்து உங்களிடம் ஆசி சொல்கிறேன். ஏனென்றால் எனக்கு பிறந்தநாள் என்று கொண்டாடியது கிடையாது. 60 வயதிற்கு மேல்தான் என் மகள் எனக்கு பிறந்தநாள் கொண்டாடினாள். அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கும் போது எவ்வளவு குழந்தைகள் ஆசையோடு இருக்கும். தயவுசெய்து முடிந்த அளவுக்கு எல்லோரும் சந்தோஷமாக பிறந்தநாளை கொண்டாட வாழ்த்தி கடவுளை பிரார்த்தித்து வணங்குகிறேன். என்றும் சீரும் சிறப்போடு இருக்க என்னுடைய ஆசீர்வாதம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களை விடைபெறுவது உங்கள்